மேல கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருந்தாங்க. எல்லா கோர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து உட்காந்து எழுத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த காலேஜ்ல நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் காலேஜஸ்லயே அதுவும் ஒரு 16 கோர்ஸ் வச்சு எடுக்குறாங்க அப்படின்னும்போது, அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா காலேஜஸ்லயுமே பண்ணாங்கன்னா, அது ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே அவங்க படிக்கும்போதே ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, ஸோ அத வந்து அது மூலமா அவங்க ஒரு இன்கமோ, அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து ரொம்ப மாடியில இருக்கிறதுனால வெளிச்சம் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். பிளஸ் என்னோட ஃபோனுமே கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியான ஒரு மொபைல் தான். அதனால தான் மொத்தம் 2 ஷிஃப்ட் ஸ்டூடண்ட்டு. ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2. ஸோ 2 பேருக்குமே ஒரே நாள்ல எக்ஸாம் இருந்தது. அவங்களுக்கு வந்து 1 மணி நேரம் தான் எக்ஸாம் டைமு. ஆனா பசங்க அப்படி என்னதான் விழுந்து விழுந்து எழுதுனாங்கன்னு தெரியல. பக்கம் பக்கமா எழுதி குடுத்துருந்தாங்க. ஸோ ஷிஃப்ட் 1 ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட பேப்பர்ஸ்லாம் எழுதி முடிச்ச பேப்பர்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்க எல்லாமே கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் ஷிஃப்ட் 2 வந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட எக்ஸாமும் வந்து ஏன் மொபைல் வச்சு எழுதுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாமே வந்து நாங்க மொபைல்ல தான் வந்து அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அத வச்சு அவங்க பார்த்து வந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க. எழுதிலாம் முடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் இயர்ஸ் கிளாஸ் இல்லன்னு சொல்லிட்டு, மேம் ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லி, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் குடுத்துட்டு, உங்களோட மைண்ட் வாய்ஸ் தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு வினோதான்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. ஸோ என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு டே வந்து அப்படிதான் போச்சு. அவ்வளோதான். எங்களோட எக்ஸாம்ல பசங்களோட எக்ஸாம்லாம் முடிஞ்சு பார்த்தீங்களா? எனக்கு இவ்ளோ பேப்பர் இருக்கு மேம். உங்களுக்கு பாருங்க, மேமோட பேக் ஃபுல்லா பேப்பர் சார். அவர் மூஞ்சி ஏன் அப்படி இருக்கு சொல்லுங்க? அவர் வந்து செம்ம பசியில இருக்காரு மனுஷன். எப்படா சாப்பிடுவோன்னு இருப்போம்ல, அந்த மாதிரி இருக்காரு. ஓகே, நாங்க லிஃப்ட்ல இருந்து கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறோம். வாங்க எங்க கூட. காலேஜ் கேன்டீன் வந்து ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ எங்க 3 பேருக்கு என்னென்னலாம் வேணுமோ, அது எல்லாமே நாங்க வந்து ஆர்டர் போட்டுட்டு, ஸோ இந்த மாரி வந்து அன்னைக்கு என்னென்னலாம் இருக்கோ, அத வந்து போர்ட்ல எழுதி வச்சுருவாங்க ரேட்டோட. அது பார்த்து வாங்குறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாரி குட்டியா ஒரு ஓட்ட மாரி இருக்கும். அதுக்குள்ள வந்து நம்ம பில்ல குடுத்தோம் அப்டின்னா, நமக்கான மெனு வந்து அங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அத குடுப்பாங்க. ஸோ அருண் சார் வந்து ஃபர்ஸ்ட்டு பில்லெல்லாம் போட்டு வாங்கி குடுத்துட்டு, நாங்க எல்லாருமே சேர்ந்து 3 பேர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். இதுல என்னன்னா, நாங்க 2 பேருமே வந்து தக்காளி சாதம், தயிர் சாதம் ஆர்டர் பண்ணதுனால, ஃபாஸ்ட்டா வந்துருச்சு. அவர் வந்து சூடா எனக்கு ஆனியன் தோசை தான் வேணும்னு ஆர்டர் பண்ணாரு. ஆனா, அவருக்கு நாங்க சாப்பிட்டு முடிக்க போற நேரத்துல தான் அவருக்கானது வந்து ஆனியன் தோசை லேட்டா வந்தது. ஸோ, அதுக்குள்ள வந்து நாங்க வாங்கி வச்சிருந்த கோபி 65 ஆ என்ன சாதம் அது? தக்காளி சாதம், அப்பளம், ஊறுகாய், தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ, அதுக்கப்புறம் சரி ஃப்ரூட் சாலட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரூட் சாலட்டும், ஒரு சாலட் வாங்கி நாங்க 4 பேர் சாப்பிட்டோம். ஏன்னா, இப்ப தானே நாங்க சாப்பாடு சாப்பிட்டு வந்தோம். அதனால வந்து ஹெவியா சாப்பிடுற மைண்ட் இல்ல. ஸோ, அதனால 1 வாங்கி 4 பேர் வந்து குக்கிங் சாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. நாங்க வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி அப்படியே கொஞ்ச நேரம் நான் தான் முன்னாடி சொல்லியிருப்பேன்ல, நீங்க நெறைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு ஃபன் பண்ணி, சிரிச்சு அந்த இடமே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த நேரத்துல வந்து நான் வந்து கீபோர்ட் சார ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ எங்க ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா, அவர் தான் கீபோர்ட் சார். ஸோ அவர் இருந்தாலும் வேற லெவல் இன்னும் ஜாலியா சிரிச்சுட்டே இருப்போம். ஏதாவது ஒரு கமெண்ட் குடுத்துட்டே இருப்பாரு. இப்போ வந்து எங்க கேங்ல அவர் இல்லாதது தான் கொஞ்சம் மிஸ்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீ பஸ்ஸே வந்துருச்சு. பஸ் ஏறி ஜாலியா வீட்டுக்கு வந்தாச்சு. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வ்ளாக்ஸ்.